புனித காலமாம் தவ காலத்தின் 31ஆம் நாள். இன்றைய நாட்களில் நாம் அதிகமாக தர்ம காரியங்கள் செய்கின்றோம். ஆனால் இந்த தர்ம காரியங்களை நாம் இரண்டாக பிரிக்க வேண்டும். உடல் சார்ந்த தர்மம் காரியம் நல்ல காரியங்கள், ஆன்மா சார்ந்த தர்ம காரியம் நல்ல காரியங்கள். நாளைய தினத்திலே நாம் ஆன்மாவினுடைய தர்மத்தை குறித்து பார்ப்போம். இன்றைய தினத்திலே நாம் உடல் சார்ந்த தர்ம காரியங்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அது என்ன உடல் சார்ந்த தர்ம காரியம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, முதலாவதாக கிறிஸ்துவனுள் சொல்வது போல, குடிக்க யாருக்காவது தண்ணீர் கொடுத்தாயா? பசித்தவருக்கு உணவு கொடுத்தாயா? உடையின்றி இருந்தவருக்கு உடை கொடுத்திருக்கிறாயா? மருத்துவமனையிலும் சிறைச்சாலையிலும் சென்று யாரையாவது பார்த்து நல்ல வார்த்தை பேசி இருப்பாயா? யோசித்து பார்க்க வேண்டும். யாரையாவது நாம் போய் சந்தித்திருக்கின்றோமா? நமது உறவினர்கள் வட்டத்தில் இல்லாதவர்களை போய் நாம் சந்தித்திருக்கின்றோமா? நினைத்து பார்ப்போம். இதுதான் உடல் சார்ந்த தர்ம காரியமாக பார்க்கப்படுகிறது. யாரும் இல்லாத ஏழைகள் இறந்து விட்டால் அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்வது ஒரு உடல் சார்ந்த தர்ம காரியமாக கிறிஸ்துவானவரை சொல்லுகிறார். நாம் ஆன்ம ரீதியாக பல வகையான நன்மையான காரியங்களை செய்ய முடியும். நாளைய தினத்தில் அதை பார்ப்போம். ஆனால் இன்று உடல் சார்ந்த இந்த தர்ம காரியம் நல்ல காரியம் என்ன? நான் மேல் சொன்னவற்றை ஏதாவது ஒன்று செய்திருப்போமா? பல ஏற்பாட்டிலே அரசராகமத்தை நாம் படிக்கின்ற பொழுது எலியாஸ் மிகப்பெரிய ஒரு வல்லமையை செய்கின்றார். சரைப்தா என்ற பெண்ணை அவர் பார்க்கிறார். அந்த பெண்ணிட்ட இருக்கிறதே டப்பாவுல கொஞ்சோண்டு மாவு, அந்த குப்பையில் இருக்கிறது கொஞ்சோண்டு எண்ணெய். அன்று இரவே அது தீர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார். எனது மகனுக்கு நான் கொஞ்சம் ரொட்டி சுட்டு கொடுக்கணும் போதகரே, இதை தாண்டி என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, தண்ணி தான் இருக்குன்றாரு. எலியா சொல்லுகிறார், முதல்ல போமா, நீ சொன்னது சரிதான், ஆனால் எனக்கு முதல்ல கொஞ்சம் ரொட்டி எடுத்துட்டு வா, அந்த எண்ணெயில இருக்கிறத எனக்கு நீ செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்லும் பொழுது சரீர ரீதியான இந்த உடல் ரீதியாக அவர் கேட்கிறார். தனது பசியை போக்கிக் கொள்ள அவர் கேட்கிறார். அது பெரிய ஒரு தர்மம். யார் செய்கிறார்? அந்த பெண்மணி செய்கிறார். எலியா இறைவாக்கினருக்கு இருந்ததை முழுவதுமாக சுட்டு ரொட்டியாக அந்த இறைவாக்கினர் கையில் குடிக்கும் பொழுது அவர் அதை புசிக்கிறார். ஆனால் மிகப்பெரிய வல்லமை அங்கு நடக்கிறது. அடுத்த மழைக்காலம் வருமளவும் இந்த டப்பாவில் இருக்கின்ற மாவு தீர்ந்ததும் கிடையாது, குப்பையில் இருக்கிற எண்ணெய் முற்றிலுமாக தீர்வதும் கிடையாது என்று நான் ஆண்டவரின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன் என்று சொன்னார். அதுதான் வல்லமை. உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அழகாக நல்ல சமாரியனை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் சொல்லவில்லையா? அடிபட்டு கிடைக்கின்ற அந்த ஏழை மைந்தனை உற்று நோக்க அந்த வழியை யாரோ போறாங்க, யாருமே உதவி செய்ய வரவே இல்லை. ஒரு ஏழை எளிய மகன் அவரை தொட்டு தூக்கி மருத்துவமனையில் சேர்த்து தேவையான அளவு பணமும் கொடுத்து, இது வத்துக்கங்க, இன்னைக்கு இது பத்தல அப்படின்னா திரும்பி நான் வரும் பொழுது அவனுக்கு செய்வேன் என்று சொல்லி சொல்லுகிறான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உடல் சார்ந்த ஆன்மாவின் சார்ந்த உதவிகள் இருந்தாலும் கூட உடல் சார்ந்த இந்த நற்கிரியையை நாம் முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நண்பர்களே, ஏழை எளிய மக்களை சந்தித்து பேச வேண்டும். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு முடிந்ததை செய்ய வேண்டும். ஆன்ம ரீதியான பல காரியங்கள் நாம் செய்கின்றோம். ஆனால் உடல் ரீதியான தர்மம் செய்கின்றோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. வரலாற்றில் இன்றளவும் கூட அந்த சரைப்தா என்ற பெண் சரித்திர நாயகியாக இருக்கிறார். தனது அம்மா ஒரு பையனுக்கு தான் பெற்ற மகனுக்கு எவ்வளவு செய்யணும் நினைப்பாங்க. ஆனால் என் மகனுக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இறைவாக்கினர் சொன்ன வார்த்தையை நம்பி அவருக்கு நான் என்னுடைய அந்த ரொட்டி துண்டை கொடுக்கிறேன் என்று கொடுத்ததனால் இன்று வரலாற்று ஒரு புரட்சி நாயகியாக அந்த பெண்மணி நிற்கின்றார். ஏனால் மழைக்காலம் வருமளவும் அது வரைக்கும் அங்க இருக்கிற அந்த மாவு தீர்ந்ததும் இல்லை, எண்ணெய் குறைந்ததும் இல்லை. நமது வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதற்கான கிரியைகளை தேவன் நிச்சயம் தருவார் என்று விசுவசிப்போம். அதற்கு ஏற்ற காலமாக இந்த புனித காலத்தை நாம் பயன்படுத்துவோம்.